இப்போது ஒரு சில இடங்களில் நிறைய விபத்துகள் வருது. நம்ம மேலே ஃபால்ட் இருக்காது. நம்ம நல்லா தான் போய்க்கிட்டே இருப்போம். வண்டியில் போகும்போது, காரில் போகும்போது நல்லா போய்கிட்டு இருப்போம். எதிர்த்தாப்புல வர்றாங்கல்ல, அது என்ன எதிர்பாராத விதமாக நம்ம நேரமோ என்னமோ தெரில, அவங்களாம் வந்து மோதி பெரிய பிரச்சனைக்குள்ளே எத்தனையோ உயிர்கள் வந்து பலியாகுது இதனால். அதனால் வந்து இதெல்லாம் வந்து யாரை குறை சொல்கிறது? நம்ம கரெக்டாக இருக்கோம்னு சொல்கிறோம். நம்ம கரெக்டாக இருந்து என்ன புண்ணியம்? அடுத்தவன் வர்றவன் நம்ம மேலே மோதிட்டு போயிடுறாங்களே, அப்படித்தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. யார் மேலேயும் யாரையும் குறை சொல்ல முடியாத சூழ்நிலைகள் உருவாகுது இப்போ. அப்படி இருக்கும் பொழுது இந்த விபத்துகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பைரவரை வழிபாடு பண்ணணும். பைரவரை வந்து தினந்தோறும் பைரவர் வழிபாடு பண்ணணும். பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுது விபத்துகள்லேருந்து தப்பிச்சுக்குவோம் எல்லாத்துலேயுமே. அதாவது நீங்கள் வந்து தினந்தோறும் ஒன்றுமே செய்ய வேணாம். தினந்தோறும் நாய்களுக்கு, உங்கள் தெருவில் நாய்கள் இருக்குங்கள்ல, அவங்களுக்கு தினந்தோறும் உணவு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எச்சில் படாமல் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுருப்போம். ஏதாவது இருக்கும், நம்ம டிஃபன் பண்ணியிருப்போம், சாதம் இருக்கும், ஏதாவது இருக்கும்ல, அது எச்சில் படாமல் அந்த உணவை கொண்டு போய் வச்சுட்டு மற்ற வேலையை நீங்கள் பாருங்கள். தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒதுக்குங்க. இப்படி செய்யும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுவாங்கள்ல, ஒரு செகண்டில் தப்பிச்சிட்டேன்ப்பா, ஒரு 100 இலையில் தப்பிச்சிட்டேன் நான் சொல்லுவாங்களே. எத்தனையோ பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஆகும், ஒரு செகண்டில் தப்பிச்சிருவாங்க. அதுதான் உங்கள் பைரவர், அதுதான் குலதெய்வம். உங்களை காக்க வந்த குலதெய்வம் இந்த ஒரு செகண்டு தான். அதனால் தினந்தோறும் ஏதாவது உயிருக்கு உணவு கொடுங்க. அது நாய்களாக இருக்கலாம், காகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். யாருக்காவது ஒரு உணவு கொடுக்கும் பொழுது இது மாதிரி மிகப்பெரிய கண்டங்கள்லேருந்து தப்பிக்கப்படுவீர்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.